முடியும் நீளமாக வளர மாட்டேங்குது, அதுபோல் இளநரையும் அதுக்குள்ளேயே வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலை. இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன, அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இளநரையிலிருந்து மீண்டு முடியை நீளமாக வளர்க்குறதுக்கு இயற்கையான வழிமுறைகளில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 20-25 வயசுலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளநரை அப்படின்றது வந்துருச்சுங்க. அதுபோல் பெண்கள் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஒரு நீளமான கூந்தல் தான். அந்த கூந்தல் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இடுப்புக்கு கீழே தொங்கின இன்னைக்கு கூந்தல் கழுத்துக்கு கீழே இறங்க மாட்டேங்குது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் தான் என்னங்க? முடி ஏன் நீளமாக வளர மாட்டேங்குது? முடி நீளமாக வளர்ந்துக்கிட்டு இருந்த காலத்தில் தானே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுடைய கூந்தலை நீளமாக வளர்க்க முடியும். அதாவது இயற்கையாகவே கூந்தலில் மனம் இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு பெரிய திருவிளையாடலே நடந்த பூமி நம்ம பூமி. அதுக்குள்ளே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி மனமெல்லாம் போயிடுச்சு. அதுக்கும் தனியாக இன்றைக்கி ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி ஒரு சூழல்லாம் உருவாயிருச்சு. அதுபோக அந்த முடி ஃபுல்லாக அப்படியே குறுகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. வருடம் ஆக ஆக அங்கே இடுப்புக்கு கீழே இருந்த முடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதுகு பகுதி கழுத்து பகுதின்னு சொல்லி வந்துருச்சு. கடைசியில் கட் பண்ணி கிராப் ஸ்டைலுக்கு இன்றைக்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெடிமேடு கூந்தல்லாம் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. இன்றைக்கி கல்யாணம் காது குத்துன்னு விசேஷத்துக்கு போகணும்னா ரெடிமேடு கூந்தல் அட்டாச் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. இந்த முடி ஏங்க அதிகமாக நீளமாக வளர்றது கட்டாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்றைய வாழ்வியல் முறைகளும் இன்றைய வாழ்வியல் முறைகளும் மாறினது தான் ஒரு ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்டர்னலாக நம்ம உடம்புக்குள்ளே உள்ள ஒரு ஆர்கன் இருக்குதுங்க. இந்த ஆர்கன் அதாவது ஒரு உறுப்பு. இந்த உறுப்பு அதிகப்படியான வெப்ப தாக்கம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு முடி வளர்ச்சி தடைபட்டு போயிருங்க. ஆமாம், அதாவது எந்த ஆர்கன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நிச்சயமாக சிறுநீரகம். உங்களுடைய சிறுநீரகம் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்கள் உடம்புல நீர்த்தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ சிறுநீரகம் அதிகமாக அந்த நீர்த்தன்மையை பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு வெப்பமாச்சு அப்படின்னம்னா அது நமக்கு முடி வளர்ச்சியை தடை செய்யும். ஏன் அப்படின்னா, அந்த சிறுநீரகம் அப்படின்றது ஒரு தானியங்கி உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது அது பார்த்திங்கன்னா தன்னைத்தானே சரி செய்து கொண்டு தானே இயங்கிக்கிடுவார். அவர் பார்த்திங்கன்னா எப்போ ஸ்லோவாக இயங்கணும், எப்போ ஸ்பீடாக இயங்கணும் எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை, அது அவரே பார்த்துக்குவார். அதனால தான் அது தானியங்கி உறுப்புகள், ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை இப்போ அவர் பார்த்திங்கன்னா பல டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவார் உடம்புக்குள்ளே. அந்த வகையில் நம்மளுடைய தலைமுடியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர் தான் நமக்கு பார்த்திங்கன்னா கிட்னி, சிறுநீரகம். உங்களுடைய சிறுநீரகத்தை நீங்கள் அதிகமாக சூடாக்குனீங்கன்னா உங்களுக்கு தலைமுடி உதிரும், தலைமுடி கட்டாகும், உடையும், வேரோட புடுங்கும். இவ்வளோ விஷயம் எனக்கு இருக்குதுங்க. ஆமாங்க அப்படின்னா உங்களுடைய சிறுநீரகம் சூடாக இருக்குன்னு அர்த்தம். சிறுநீரகம் சூடாக இருக்குன்றத நாங்கள் வேறு வகையில் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னம்னா, நீங்கள் பாருங்கள் உங்கள் உடம்புலாம் அப்படியே ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரை ஆகும். தலைமுடி தானே உதிருது, தலைமுடி தானே வளர மாட்டேங்குது. ஏன் ஸ்கின் ட்ரைனஸ் இருக்குது? அப்போ பாருங்களேன், ஒரு மரம் இருக்குதுங்க. இந்த மரத்தில் நிறைய இலைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படி பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்குது. அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. அதுக்கு காரணம் அந்த மரத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த மரம் என்னைக்கு அப்படியே இலையெல்லாம் உதிருது நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அந்த மரம் பச்சை பசேல்னு இருந்த இலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பழுப்பு நிறத்துக்கு மாறுது. பழுப்பு நிறத்துக்கு மாறி இலைகள் எல்லாமே அப்படியே கொட்டுது, உதிருது. இது எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு பாருங்களேன். அது அதிகப்படியான வெயில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த மரத்தினுடைய வேர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர் பகுதி அதற்கு கீழே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மட்டம் இறங்குச்சுன்னா இந்த வேர் நீரை உறிஞ்ச முடியாமல் மரம் வேர்லாம் அந்த இலைகள்லாம் உதிர ஆரம்பிச்சிருது. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோன்னா, நம்ம உடம்புலையும் இதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. உடல் என்ற இந்த மரத்தினுடைய இலைகள் நம்மளுடைய முடிகள். அப்போ இலை உதிர்காலம் போல் முடி உதிர்காலம் அப்படின்றது நம்ம உடம்புல நடக்க ஆரம்பிக்குது. எந்த காலகட்டம் அப்படின்னா, அந்த வேரில் ஈரப்பதம் குறைஞ்சி பாருங்கள், நம்மளுடைய சிறுநீரகத்தில் ஈரப்பதம் குறைஞ்சி பாருங்கள், அங்கே தான் நமக்கு முடியெல்லாம் முடி உதிர்காலமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அங்கே நமக்கு ரூட்டு, ஒரு மரத்தினுடைய வேருக்கு ஈரப்பதம் கிடைச்சிச்சின்னா முடி பூத்து குலுங்குமா, அது மாதிரி இங்கே நம்ம உடம்புல சிறுநீரகத்துக்கு அந்த கூலிங் பண்ணோம்னா, அந்த குளிர்ச்சி கிடைச்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக முடி நல்ல நீளமாக வளருங்க.
அப்போ நாம் போய் ஒரு மரத்தில் போய் இலை உதிர்ந்து போச்சுன்னு சொல்லி அங்கே போய் ஒரு ஸ்ப்ரே பண்ணால், அங்கே போய் ஒரு ஆயில் தேய்ச்சி விட்டா, அங்கே போய் அதுக்கு போய் ஏதாவது அப்ளை பண்ணோம்னா அந்த இலையை ஒட்ட வைக்க முடியுமா? கிடையாது. அப்படியே இருந்தால் கூட அந்த இலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்கும், சைனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? ஊந்துடும். ஆனால் அதே அந்த மரத்தினுடைய வேருக்கு போய் நீங்கள் தண்ணியை ஊற்றி டெய்லி ஈரப்பதம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மரமே பூத்து குலுங்கும். அவ்வளோதாங்க. அது மாதிரி நம்மளுடைய முடி உதிராமல், முடி நல்ல சைனிங்காக நல்ல நீளமாக நமக்கு வந்து வளரணும் அப்படின்னம்னா உங்களுடைய சிறுநீரகத்தை கூல் செய்யணும். சிறுநீரகம் கூலாச்சுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா முடி நல்லா நீளமாக வளரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்யூஷனில் சொல்கிறேன், பார்க்கலாம். இதுக்கப்புறம் இளநரை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இளநரை என்னங்க 20-25 வயசுல இன்றைக்கி இளநரையை பார்க்க முடியுது. 70 வயசில் எங்கள் தாத்தாவுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இப்போ இந்த வயசுலேயே வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு அடுத்த கட்டமாக நம்ம வந்து இதுக்கு வந்து ஹேர் டை போகலாமா, அந்த ஹேர் டையில் எந்த டை போகலாம், அதில் நேச்சுரல் டை ஏதாவது இருக்கா, அதில் அமோனியா இல்லாமல் ஏதாவது இருக்குதா, அதனால் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வருமா, இப்படிலாம் வந்து நிறைய விஷயத்துக்குள்ளே நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க சக மனிதர்கள் இதுக்குள்ளே போய் அனுபவித்து நோயாளிகளாக மாறி இருக்கிறாங்க. அப்போ அதை பார்த்தாலும் நமக்கு பயமாக இருக்குது இல்லையா? அப்போ நேச்சுரலாக இந்த இளநரை வருவதற்கான அடிப்படை காரணங்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன், மூல காரணத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷனுக்குள்ளே நம்ம போக முடியும். அப்போ தான் இளநரை வராமலும் நம்ம வந்து தடுக்க முடியும். என்னங்க பண்ணோம்னா, இளநரை என்பதும் உங்களுடைய அங்கே இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை உள்ள திரவம் வந்து பார்த்திங்கன்னா டெஃபிஷியன்சி ஆகிறது தான். மூளை சூடு அதிகமாக நடக்கிறது தான். இந்த மூளை அதிகப்படியான சூடாகுதுன்னா நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்களுக்கு மூளை சூடு இருக்கும். அதாவது உங்களுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன் அதிகப்படியான சூடாக இருக்கும். உங்களுடைய பெருங்குடல் அதிகப்படியான சூடாக இருக்கும் பொழுது உங்களுடைய மூளையும் சூடாக தான் செய்யும். நீங்கள் பாருங்கள், கான்ஸ்டிபேஷன் இருக்குது, நீங்கள் சொல்லுவீங்க என்னடா பண்ணுறது இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷனே உங்களுக்கு கிடைக்காது. மலச்சிக்கல் இருந்தால் இங்கேயுமே பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் மனம் நல்லா ஃப்ரீயாக வெளியேறி லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃப்ரீயாக இருந்தால் மைண்டு ஃப்ரீயாயிரும். எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் உடனே கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒரு சொல்யூஷனுக்கு பதில் 4 சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும், 2க்கு மேற்பட்ட சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். உங்களுடைய பெருங்குடல் சுத்தமானா, உங்களுடைய பெருங்குடல் சூடு குறைஞ்சிச்சுன்னா, அப்போ பாருங்கள், இங்கே சூடாகுதுன்னா அதுக்கு காரணம் அங்கே இருக்குதா, அதுதான் விஷயம். இங்கே சூடாகிறதுனால என்ன நடக்குது? அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முடியினுடைய வேர்க்கால்களில் ஈரப்பதம் இருக்கும்ல, அதெல்லாம் ட்ரை ஆகுது. அந்த ஈரப்பதம் ட்ரை ஆகிறதுனால தான் முடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு கலரில் இருக்கிறது அது வந்து பழுப்பு நிறத்திற்கோ வெள்ளை கலர் நிறத்திற்கோ இன்றைக்கி வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு இளநரை. அப்புறம் இதுக்கு நம்ம திரும்ப வந்து இதுக்கு ஹேர் கலர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். அப்போ தான் எல்லாம் அது ஃபுல்லாக அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய முடியை பூரா வந்து இளநரையை ஃபுல்லாக மாற்றி விட்டுறது. நரைமுடிகள் நமக்கு அதிகமாகிடுது. முடிஞ்சவரை அது மாதிரிலாம் வந்து ஒரு அமோனியா கலந்த ஹேர் டை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது தான். அப்போ நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதற்கான மூல காரணம் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சுங்களா? சிறுநீரகம் அதிகப்படியான சூடாக இருந்தால் முடி கட்டாகும், உடையும், வேரோட பிடுங்கும். ஓகேனா? ஆமாம், நீளமாக வளரவே வளராது. முடி வளர்ச்சியே குறைஞ்சி போயிடும்ல. நீங்கள் பாருங்கள், கிட்னி ஃபெயிலியர் இருக்குல்ல, அவங்களுக்கு பாருங்கள், மொட்டை எடுத்துகிட்டு பாருங்கள், அவங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய முடி வளர்ச்சி ஒரு 21 நாளில் சூப்பராக க்ரோத் ஆகும். ஓகேனா? 60 நாளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முடி திரும்ப பழைய முடி மாதிரி வந்துடும், அதாவது நார்மல் பர்சன்ஸ்க்கு. ஆனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு அவங்க போய் ஏதாவது ஒரு மொட்டை போட்டாங்கன்னா பாருங்களேன், முடி வளர்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். 60 நாளில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை 6 மாதம் பார்த்தோன்னா பாருங்களேன், அதனுடைய வளர்ச்சி தடைபடுதா? அதற்கு காரணம் உங்களுடைய சிறுநீரகத்தினுடைய எனர்ஜி பற்றாக்குறை. சிறுநீரகத்திற்கு உள்ள அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம் அதிகப்படியான வெப்பமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை கூல் பண்ணோம்னா கிளியர். ஓகே. பெருங்குடல் அதுபோல் அதிகப்படியான சூடாக இருக்கப்படும் பொழுது, பெருங்குடல் அதிகப்படியான மலக்கழிவுகள் இருக்கப்படும் பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்கும். கரெக்ட். இதற்கு என்னங்க பண்ணலாம்? சொல்யூஷன் என்னங்க பண்ணலாம்? நிச்சயமாக அதற்கான சொல்யூஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இளநரையை போக்குவதற்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தயிர் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், பசுமாட்டினுடைய தயிர் ஒரு கப்புங்க. ஓகேங்களா? ஒரு கப்பு, சின்ன கப்பு. ஓகேங்களா? ஒரு 100 கிராம் அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூனுக்கு பசு நெய் அப்படியே கலந்துங்க. அவ்வளோதான். ஊற்றி கலந்துட்டு அப்படியே குழப்பிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனில் எடுத்து அப்படியே சாப்பிடுங்க.
இதை வந்து மதிய வேளையில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டு சாப்பிடுங்க. தினந்தோறும் இதை சாப்பிட்டே வாங்க. இளநரையே எனக்கு வரலைங்க, வந்துருமோன்னு பயமாக இருக்குங்க, முன்னாடியே முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃப் டைம் இளநரையே வராது. இளநரை உள்ளவங்க இதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. படிப்படியாக குறையும். உடனே திடீர்னு ஒரு வாரத்திலே மாற்றம் தெரிஞ்சிருமாங்க? கிடையாது. இது படிப்படியாக குறையும், உங்களுக்கு உணர முடியும். ஆனால் இதை பயன்படுத்தப்படும் பொழுது நீங்கள் வந்து இந்த அமோனியா கலந்த ஹேர் டை எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது புது முடிகளை இளநறையாக மாற்றிக்கிட்டு இருக்கும். நீங்கள் வந்து பழைய முடிகளை பூராமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருப்பீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது தடைபடும். அது மாதிரி அமோனியா கலந்த ஹேர் டை எல்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த பசும் நெய், பசும் தயிர் இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மதிய வேளை சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டுவாங்க. இளநரையில் இருந்து மீண்டு விடலாம். அதே போல் முடி நீளமாக வளரணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குதா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி ரொம்ப அற்புதமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முடியை நீளமாக வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். கருவேப்பிள்ளை ரொம்ப முடியை நல்லா நீளமாக வளர்வதற்கு நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆனால் என்னங்க, சாப்பிடும் பொழுது ஒரு பொங்கல் இருக்குன்னா பொங்கலை சாப்பிட்றோம், ஆனால் கருவேப்பிலை மட்டும் தூக்கி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கருவேப்பிலை வந்து தேவையில்லாமல் நம்மளுடைய உணவு முறையில் சேர்த்துருப்பாங்களா பாருங்களேன். அது தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள்னா எதுக்கு உணவில் சேர்க்கணும் அவங்க? கரெக்டுங்களா? அப்போ அது சேர்த்து உணவோடு சேர்த்து சாப்பிடணும். அதனால தான் உணவே மருந்து அப்படின்னாங்க. மருந்தே உணவு, உணவே மருந்து. சாப்பாடுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாம் மருந்து சேர்த்து வச்சுருந்தாங்க அன்றைக்கி. இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து நீக்கி போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த கருவேப்பிலையும் கரிசலாங்கண்ணியும் நாம் வந்து சேர்த்துக்கிட்டு வரப்படும் பொழுது உங்களுடைய முடி நீளமாக வளர்கிறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆமாம். இது போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து வைட்டமின் இ வந்து உங்களுக்கு வந்து டெஃபிஷியன்சி இருக்கும். இந்த வைட்டமின் இ நீங்கள் வந்து கிடச்சிருச்சுன்னா ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்காக முடி வந்து சைனிங்காக நீளமாக வளரும். அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். வைட்டமின் இ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை வடிவிலேயே இன்றைக்கி வந்து ஈஸியாக கிடைக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சில வெஜிடபிள்ஸில் வந்து கிடைக்குது, வெஜிடபிள்ஸில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ வைட்டமின் இயை நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும். ஒன்று, இந்த கரிசலாங்கண்ணியும் கருவேப்பிலையும் நாங்கள் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கருவேப்பிலையை டைரெக்டாக ஜூஸ் அடிச்சிருங்க. ஜூஸ் அடித்து ஒரு 100லேருந்து 150 ml ஜூஸு காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே வந்து நம்ம வந்து சாப்பிட்டு வரலாம். இது கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஒன்று. அதே போல் ஜூஸ் அடிக்காமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக், நம்ம வந்து ஹெட்டுக்கு வந்து முடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் போடலாம். ஆமாம், கரிசலாங்கண்ணி பேக் போடுங்க. ஒரு 3 நாள் போடுங்க. அடுத்த ஒரு 3 நாள் வந்து கருவேப்பிலையை மட்டும் அப்படியே வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி அப்படியே வந்து கருவேப்பிலை பேக் போடுங்க. கருவேப்பிள்ளை இலை கூட கிடைச்சிரும், கரிசலாங்கண்ணி இலைன்றது எங்களுக்கு கிடைக்கலையே, சில இடங்கள்ல எங்களுக்குலாம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேள்வி வரலாம். ஆமாம், ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நகரத்துக்குள்ளே வந்தோம். அப்பையும் இப்பையும் கிடைக்குது சில நகரங்களில். ஆனால் அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் இந்த சில விஷயங்கள்லாம் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் இந்த மூலிகைகள்லாம் இன்றைக்கி வந்து பவுடர் ஃபார்மில் வந்து கிடைக்குது. நாட்டு மருந்து கடைகளில், ஆயுர்வேத மருந்து கடைகளில் இது வந்து கிடைக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா அதை பவுடர் ஃபார்மில் இருக்கும். அதையே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய தலைப்பகுதிக்கு ஹெட்டுக்கு பேக் பண்ணுங்கள். தலைப்பகுதியில் ஸ்கால்ஃப்லையுமே நல்லா படுற மாதிரி பண்ணுங்கள். அப்படியே தலைப்பகுதி கூலாகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கரெக்டுங்களா? அப்போ உடல் முழுவதுமே இந்த உச்சந்தலை மூலமாக உடல் முழுவதும் கூலிங் ஆகிறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். பெட்டர். அதுபோல் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுடைய எடை 20 கிலோ இருக்குன்னா அதுக்கு 1 லிட்டர் தண்ணின்னு ஆவரேஜாக வச்சுக்கோங்க. 80 கிலோ இருக்கிறீங்கன்னா 4 லிட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். தண்ணியும் அதிகமாக எடுத்துக்கங்க. இது போய் உங்களுக்கு கூல் பண்ணோம், அது வந்து உங்களுக்கு கிளென்சிங் பண்ணி கொடுத்துரும். அந்த வகையில் இதை ரெண்டையும் சேர்த்து பண்ணும் பொழுது உங்களுக்கு அருமையாக முடி நன்கு நீளமாக வளருவதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. இந்த கரிசலாங்கண்ணி இலை கிடைத்தால் அரைத்து பேஸ்ட் பண்ணுங்கள், அதை வந்து பேக் பண்ணுங்கள். அல்லது இந்த பொடி கிடைக்கும், இந்த பொடியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் மாதிரி வந்து முடிக்கு போட்டு ஒரு 20 நிமிடம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அலசிடுங்க. 20 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் கூட இருக்கலாம். அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அலசிடுங்க, பெட்டராக இருக்கும். உங்களுக்கு இது வந்து ஒரு 15 நாள்லேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 3 நாளில் முடி உதிர்தெல்லாம் நிற்கிதுன்றதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். தொடர்ந்து பண்ணிகிட்டே வரீங்கன்னா அடுத்து வந்து படிப்படியாக க்ரோத் வந்து ஆரம்பிக்கும். பட் ஆனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 3 days பண்ணுங்கள், திரும்ப வந்து 3 days கேப் விட்ருங்க, திரும்ப ஒரு 3 days பண்ணுங்கள், திரும்ப 3 days கேப் விட்ருங்க. இப்படியே வந்து கொஞ்சம் ரெகுலராக அப்படியே பண்ணி முடி நல்லா க்ரோத் ஆக 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 நம்ம திரும்ப அந்த டியூரேஷனில் வீக்லி 2 days பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துடலாம். பெட்டராக இருக்கும்.
ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நம்ம சேனலில் ஆன்டி ஏஜிங்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதில் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில கேள்விகள்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. அதற்கான பதிலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் முன்னாடியே வந்து ஒரு கேள்விக்கான பதிலை வந்து கொடுக்குறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கனகேஸ்வரி அதுக்கப்புறம் சபீரா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுதில்லைங்க, அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுன்றத நம்ம உடம்புல நாங்கள் எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, முன்னாடியே நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சபீரா கேட்டுக்கிறாங்க. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தால் அதை நாங்கள் எப்படிங்க சரி பண்ணிக்கிறது இயற்கையாகவே அப்படின்னு சொல்லிட்டு கனகேஸ்வரின்றவங்க கேட்டுக்கிறாங்க. நிச்சயமாக உங்களுக்கான பதில், அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹார்மோன் உங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா முடி வளரும் சில பேருக்கு, ஓகேங்களா, ஒன்று. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மாதவிலக்கு நேரங்களில் முன்னாடியும் பின்னாடியும் என்ன பண்ணும், ஒரு மாதிரி அன்ஈஸியாக ஒரு டிஃபிகல்ட் கொடுக்கும், ஒரு பெயின் கொடுக்கும், ஓகேங்களா. ஆமாம், இப்போ இது மாதிரிலாம் ஒரு சில சிம்டம்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோன் ஏதோ இம்பேலன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்றதை ஃபீல் பண்ணலாம். ஒன்று, ஃபேஸில் வரக்கூடிய பருக்கள், முகத்தில் வரக்கூடிய முடிகள், இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்ன்றதை காமிக்கக்கூடியது தான். இப்போல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் டயக்னோஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து தெரிய வரும். ஒன்று, இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படிங்க பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு ஈஸியான ஒரு சொல்யூஷன் கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொத்தமல்லியை ஜூஸ் பண்ணுங்கள். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டு வாங்க. 3 நாள் கொத்தமல்லி ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு வாரம் மீதி வந்து கேப் விட்ருங்க. அதாவது வாரத்தில் ஒரு 3 நாள் எடுத்துக்கோங்க, போதுங்க. கொத்தமல்லி ஜூஸை வீக்லி 3 டேஸ் வந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகாமல் பாதுகாக்கலாம். இம்பேலன்ஸ் ஆகிருக்குதுன்னா அதை திரும்ப பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஈஸியாக ஒரு டிப்ஸில் பயன்படுத்தி பலனடையுங்கள். இந்த கேள்வியை கேட்ட 2 பேருக்கும் நன்றிங்கம்மா. இதுபோல் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துக்கிட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதற்குரிய உங்களுக்கான கேள்விக்கான விடை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.